கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நோயுற்றவர்களை சுகப்படுத்துகிறார். இஸ்ரவேல் தேசம் முழுக்க இயேசு பயணம் செய்கிறார். அப்பொழுது நோயுற்றவர்களை அவர் சுகப்படுத்துகிறார். இந்த அற்புதங்களை பற்றி செய்தி சுற்றியுள்ள எல்லா கிராமங்களும் பட்டணங்களுக்கும் பரவுகிறது. அதனால் குருடர்கள், செவிடர்கள், நொண்டிகள், பிணியாளிகள், ஏராளமானோரை ஜனங்கள் அவரிடம் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் எல்லோரையும் இயேசு சுகப்படுத்துகிறார். இயேசுவை ஞானஸ்தானம் பெற்று இப்பொழுது 3 வருஷங்களுக்கு மேலாகிறது. இயேசு தாம் சீக்கிரத்தில் எருசலேமுக்கு போவார் என்றும் அங்கே தாம் கொல்லப்படுவார் என்றும் பிறகு உயிர்த்தெழப்படுவார் என்றும் அப்போஸ்தலரிடம் சொல்கிறார். இதற்கிடையில் நோயுற்றவர்களை தொடர்ந்து சுகப்படுத்தி வருகிறார். ஒரு சமயம் ஓய்வு நாள் அன்று இயேசு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். ஓய்வு நாள் என்பது யூதர்கள் ஓய்வெடுக்கும் நாள். இங்கே நீ பார்க்கிற இந்த பெண்ணுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. 18 வருடங்களாக கூன் விழுந்து நிமிர்ந்து நிற்க முடியாமல் கஷ்டப்படுகிறாள். அதனால் இயேசு தம்முடைய கைகளை அவள் மேல் வைக்கிறார். உடனடியாக அவள் நிமிர்ந்து நிற்க தொடங்குகிறாள். ஆம், அவள் சுகமடைந்து விடுகிறாள். இதை பார்த்த அந்த வேத பாரகர்களுக்கு பயங்கர கோபம் வந்து விடுகிறது. அவர்களில் ஒருவன், நாம் வேலை செய்வதற்கு 6 நாட்கள் இருக்கின்றன, அந்த நாட்களில்தான் சுகப்படுத்த வேண்டும், ஓய்வு நாளில் அல்ல என்று கூட்டத்தை பார்த்து சத்தம் போடுகிறான். அதற்கு இயேசு, மாயக்காரனே, ஓய்வு நாளில் நீங்கள் எவரும் உங்கள் கழுதையை அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்ட மாட்டீர்களா? அப்படி இருக்கும் பொழுது 18 வருடங்களாக நோயுற்றிருக்கிற இந்த ஏழை பெண்ணை ஓய்வு நாளில் சுகப்படுத்த கூடாதா என்று கேட்கிறார். இயேசு இப்படி கேட்டதும் அந்த ஆட்களை தலைகுனிய வைக்கிறது. பின்னர் இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் எருசலேமுக்கு கிளம்புகிறார்கள். அவர்கள் எரிகோ பட்டணத்திற்கு சற்று வெளியே இருக்கையில் இயேசு அவ்வழியாக போய்கொண்டிருப்பதை குருடனான 2 பிச்சைக்காரர்கள் கேள்விப்படுகிறார்கள். அதனால் இயேசுவே, எங்களுக்கு உதவி செய்யும் என்று சத்தமாக கூடுகிறார்கள். இயேசு அந்த குருடர்களை அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள், கர்த்தரே, எங்கள் கண்கள் திறக்கும்படி செய்யும் என்கிறார். இயேசு அவர்களுடைய கண்களை தொடுகிறார். உடனடியாக அவர்களுக்கு பார்வை வந்துவிடுகிறது. இயேசு ஏன் இந்த அற்புதங்களை செய்கிறார் என்று உனக்கு தெரியுமா? ஏனெனில் அவர் ஜனங்களை நேசிக்கிறார். தம் மீது அவர்கள் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாமும் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது நம்முடைய பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருகிறார். ஆமென்.